செய்திக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து கொள்கிறேன். பரலோகத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளில் காலை வேளையில் உண்மை நோக்கி பாடவும் உண்மை பற்றி தெரிந்து கொள்ளும் இந்த செய்தியும் இந்த கர்த்தரின் பந்தியில் கை வைக்கவும் எங்கள் நாங்கள் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, இன்னும் வந்து கொண்டிருக்கும் மக்களை வேகமாக கூட்டி வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்வேன். தகப்பனே, இதோ அடியே இந்த செய்தியை கொடுக்க போகிறேன். தகப்பனே, நான் அல்ல, நீரே என் வாயை திறந்து பேசுமாறு கேட்டுக்கொள்வேன். தகப்பனே, என் ஞானத்தினால தகப்பனே, உமது ஞானத்தினாலே நான் பேசுமாறு இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வேன். தகப்பனே, வரும் காரியங்கள் அனைத்தும் பார்த்து நீரே வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். யாவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற குரு ராஜாவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும். கடந்த முறை நம்ம பேசும்போது நம்ம மல்கியாவை பற்றி பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். நம்ம இதை தான் பார்க்க போகிறோம், மல்கியா. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் பார்க்க போகிறோம் எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களை பற்றி. மல்கியா புத்தகத்தை பற்றி நம்ம முதல்ல பார்த்தப்போ ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மறதி அதிகம் இருக்குமே, அதனால ஒரு ரீகேப் திரும்ப என்ன பேசணும் அப்படிங்கிறது. மல்கியாங்கிறது யாருங்க? தீர்க்கதரிசி. மற்றபடி மல்கியாவை பற்றி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. வேற எதுவுமே அங்க குறிப்பிடல. மல்கியா எந்த ஊர்ல இருந்து வந்தாரு எதுவுமே குறிப்பிடல. ஆனா மல்கியா வாழ்ந்த காலம்ங்கிறது நெகேமியா, சகரியா இவங்க வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம். அதாவது இவங்க பாபிலோன்ல இருந்து இஸ்ரேல் மக்கள் வராங்க. 100 வருஷம் வந்து கோயிலை கட்டுறாங்க சிறுபாபில் தலைமையில. அதுக்கப்புறம் நெகேமியா தலைமையில கோயிலை கட்டுறாங்க. கோயிலை கட்டி முடிக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். ஒரு 100 வருஷம் ஆகுது. 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மல்கியா தீர்க்கதரிசி வருது. இந்த 100 வருஷத்துல அவங்களோட மனநிலை மாறுது. இவங்க வந்தப்போ இருந்த உற்சாகம் அப்படியே குறையுது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகுது. ஏன்னா வந்தப்போ இவங்க எவ்வளவு உற்சாகத்துல வந்தாங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எல்லாம் எழுதுறது என்ன எழுதுறாங்கன்னா, இவங்க பாபிலோன்ல இருந்தப்போ அவங்க கடிதம் எழுதுறாங்க. பயப்படாதீங்க, நீங்க அடிமையா இருந்தாலும் உங்களை தேவன் மீட்பாரு, உங்களுக்கு பெரிய ரட்சிப்பும் தரப்போறாரு, அதை மட்டும் நம்பிடுங்க. இவங்க வெளியே வந்தோடனே பாபிலோன் விட்டு இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்மளுக்கு பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்க போகுது, பெரிய ரட்சிப்பு வந்துருச்சு, தேவன் உடனே வந்து அவர் ராஜ்யம் பண்ண போறாரு. இவங்களோட மென்டாலிட்டி அப்படி ஆகி போச்சு. மனநிலை என்ன ஆச்சுன்னா, நம்ம எருசலேமுக்கு வந்தோடனே தேவன் வந்துருவாரு, வந்து ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அங்க எதுவுமே நடக்கல. சிறுபாபில் தலைமையில வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சோன்னா அவர் அதான் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க, அவர் வந்து உங்க நடுவில் இருப்பாரு. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க, மேல இருந்து வந்துருவாரு அப்படின்ட்டு. ஆனா அவங்க வெயிட் பண்றாங்க. கோயில் கட்டி முடிச்சாச்சாங்க. ஆசாரிப்பு கூட்டம் எல்லாம் கட்டியாச்சு. லேவி கோத்திரம் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 100 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 100 வருஷத்துக்கு நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க. அவங்களோட பிள்ளைகள் அந்த சந்ததி எல்லாம் வந்துருச்சு. ஆனா இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மட்டும் இவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நினைக்க அவங்க மனநிலை மாறுது. நிறைய விபசாரம் நடக்குது, விவாகரத்து நடக்குது, மக்கள் அப்படியே பாவத்துக்குள்ள போறாங்க. இதுதான் நம்ம 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். தேவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே நான் உன்னை சிநேகிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு இவங்க திரும்ப அவரை கேள்வி கேட்கறாங்க. இது அப்படியே போயிட்டு இருக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவங்க கேள்வி கேட்கிறாரு, அவர் பதில் சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துல என்ன வருதுன்னா, அவர் ஆசாரியர்கள கேள்வி கேட்கிறாரு, நீ ஒழுங்கா இருந்தியா, இவங்க செஞ்ச தப்ப நீ சுற்றி காட்டினியா, இந்த மாதிரி விஷயங்கள் 2ஆம் அதிகாரம். இந்த 2 தான் நம்ம பார்த்தோம். இதை 2 நம்ம போதுமான அளவு பார்த்தாச்சு. இப்போ இந்த 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படி, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதிராலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. அவங்க திரும்ப தேவனையே கேள்வி கேட்கிறாங்க, எங்க நீங்க சொன்னீங்க இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கலையே, எங்க? இப்போ தேவன் அவரோட திட்டத்தை சொல்றாரு இந்த மக்களுக்கு. அதுதான் இந்த 3ஆம் அதிகாரம். தேவனுடைய திட்டம் என்னங்கிறத மல்கியா தீர்க்கதரிசி மூலியமா சொல்ல வர்றாரு. இப்போ 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், முதல் 2 லைன் மட்டும். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இதோ நல்லா பாத்துக்கீங்க, அங்க ஒரு கம்மா இருக்கு, நீங்க நல்லா விட்டு பாத்துக்கோங்க. அந்த கம்மா அதாவது
தமிழ்ல அதுக்கு என்னன்னு தெரியல எனக்கு. நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து கமா அப்படிம்போம். அதாவது கமாவுக்கும் ஃபுல் ஸ்டாப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபுல் ஸ்டாப்ங்கிறது அந்த வாக்கியம் முடிஞ்சு அங்கேயே முடிஞ்சிருச்சு. கமாங்கிறது கண்டினியூ ஆகுது. இதுதான் அந்த வித்தியாசம். இது ஏன் நான் சொல்றேன்னு சொல்றேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். திரும்ப ஒரு கமா. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த லைன்ல 2 கமா வந்துடும். அவன் எனக்கு முன்பாக போய் திரும்ப ஒரு கமா வழியை ஆயத்தம் பண்ணு. யார் இந்த தூதன்? இது மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் சொல்ற வார்த்தை தான். இங்க ஒரு தூதனை பத்தி சொல்றாங்க. யார் இந்த தூதன்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 7ல இருந்து 11. யார் இந்த தூதன்? என்ன ஆயத்தம் பண்றாரு பாப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 7ல இருந்து 11. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அது என்னவென்றால், அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யாரை குறித்து சொல்றீங்க? யோவானை குறித்து சொல்றது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகத்தை பத்தி சொல்றாரு. இதை மேற்கொண்டு படிக்கலாம். அவர் யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவர்னு லூக்கா 16:16. யோவான் ஸ்நானகன் யாரு அப்படிங்கறத இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. லூக்கா 16ஆம் அதிகாரம் 16. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது வந்து தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்ப இங்க யோவான் ஸ்நானகன் யாரு? அவர்தான் கடைசி தீர்க்கதரிசி, மல்கியா கிடையாது. நீங்க அந்த முதல் லைனை மட்டும் திரும்ப படிங்க. முதல் லைனை திரும்ப படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும். அதுக்கப்புறம் யார் வந்துட்டாரு? அப்ப யோவான் தான் கடைசி தீர்க்கதரிசி, மல்கியா கிடையாது. வேதாகமத்தின்படி மல்கியா வந்து பழைய ஏற்பாடின் கடைசி புஸ்தகம். ஆனா யோவான் தான் கடைசி தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப யோவானோட முதன்மையான கதாபாத்திரம் எதுக்குன்னா, அவர் வழியை ஆயத்தப்படுத்துறாரு இயேசு கிறிஸ்துக்காக. இதைதான் அங்க சொல்லுது. இங்கதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன் வர போறான். ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தேவதூதனை நான் அனுப்புறேன். அந்த தேவதூதன் எப்பேற்பட்டவன்? அவன் வழியை ஆயத்தப்படுத்துவான். யாருக்காக? இயேசு கிறிஸ்துக்காக. யார் இந்த தூதன்? யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை பத்தி நம்மளுக்கு தெரியும்னா, அவர் ஒரு தீர்க்கதரிசிங்கிறத தெளிவா இங்க சொல்லியிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் உபதேசம் தான் பண்ணியிருப்பாரு தவிர தீர்க்கதரிசனம் பண்ணியிருக்க மாட்டார். நீங்க நல்லா எல்லா வசனத்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, மார்க் 1:14 ஒரு சில வசனங்களை மட்டும் பார்ப்போம். மார்க் 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. லூக்கா 4:43. எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா பிரசங்கித்து தான் இருக்கும் தவிர தீர்க்க தரிசனம் இருக்காது. ஏன்னா தீர்க்க தரிசனங்கிறது வரப்போறவர் குறித்து சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இப்ப அப்படியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெபாலயங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். 43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார். அப்போ யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன உறவு? யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன உறவு? ஒருத்தர் தெரியுமா? அவங்க யாருங்க? தாய் வழி சகோதரர்கள். லூக்கா 1:36. இதோ உனக்கு இனத்தாரா இருக்கிற எலிசபெத்தும் தன் உயிர்வதிலே ஒரு புத்திரரை கற்பம் தரிக்கிறாள். மரடினப்பட்டவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் மட்டும். இனத்தாள்னா யாரு? அங்க இனத்தாள்னு போட்டிருக்கு. பிளட் ரிலேஷன் போகும் தெரியுங்களா? அதாவது என்னோட ரத்த சொந்தம். இவங்க 2 பேருமே இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் கசின்ஸ்.
நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கசின் அப்படிம்போம். ஆனா யோவான் ஸ்நானகன் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் இவருக்கு ஆயத்தப்படுத்துறது தான் ஆரம்பிச்சது. அது அவரே சொல்றாரு. அப்ப இந்த யோவான் ஸ்நானகன் லூக்கா 1:44 படிங்க. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள வில்லை கழிப்பாய் துள்ளிட்டு. எப்ப ஆரம்பிச்சாருங்க? அவர் கருவுல இருக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாரு அங்க வேலைய. யோவான் ஸ்நானகன் இந்த செய்தியை கேட்டவுடனே துளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கருவுல இருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை பத்தி அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவரோட அப்பா யாருங்க? சகரியா. அவர் யாரு? சகரியா ஆசாரியர். இவர் ஒரு லேவி கூட்டத்தார். லேவி தேவ ஆசாரிப்பு கூட்டத்துல வேலை ஆசாரிப்பு கூட்டத்துல இருக்கிறவர் சகரியா. இவருக்கு பழைய ஏற்பாடு நியாய புத்தகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவர் யோவான் ஸ்நானகன். அப்பேற்பட்டவர் இயேசு கிறிஸ்துவோட வருகையை அறிவிக்கிறதுக்கு தான் அவர் வந்தாரு. அவர் அங்க அதனாலதான் தேவன் வந்து அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு மல்கியா தீர்க்கதரிசி மூலமா. என்ன சொல்றாங்கன்னா யோவான் ஸ்நானகன் வர போறாரு, அவர் தேவ தூதன். அங்க அப்படிதான் போடுது. நீங்க திரும்ப அதை படிங்களா மல்கியா. அப்பொழுது நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர். அப்போ அவர் ஒரு தூதன். ஆனா யோவான் அவரை பற்றி என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். லூக்கா 3:30. யோவான் ஸ்நானகனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு, அதாவது அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை பத்தி அறிவிச்சாரு. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனானின் குமாரன், யோனான் எலியாக்கீமின் குமாரன், எலியாக்கீம். நான் தாழ்த்தப்பட்டேன் அப்படின்னு இருக்கோம். நான் தாழ்த்தவும் அவர் உயரவும் சரிங்க. அவர் எடுத்த வாசிக்கல. நான் தாழ்த்தவும் அவர் உயரவும் இருக்கும். நான் எடுத்து வச்சேன், அந்த இது மாறிடுச்சு. சரி, அதை எடுத்தா படிங்க. யோவான் ஸ்நானகனே தன்னை அப்படிதான் சொல்லியிருப்பார். அவர் வந்தது நோக்கம் இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்கிறது. அவர் வர போறார், அவர் நம்மளே ரசிக்க போறார். இப்ப இருக்கிற மாதிரி இப்ப இருக்கிற சில சபைகள் அதெல்லாம் இருக்கு. சீனியர் ஜூனியர், சீனியர் பாஸ்டர், ஜூனியர் பிரீச்சர், இதெல்லாம் இருக்கு. நீ எனக்கு முன்னாடி வந்தேன், நான் உனக்கு முன்னாடி வந்தேன். அப்படி பார்த்தா யோவான் ஸ்நானகன் தான் முன்னாடி வந்தார். ஆனா அவர் அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த முழு விஷயமுமே இயேசு கிறிஸ்துவை பத்தி இருக்கு, உங்களோட என்னோட பத்தி இல்லை. நம் வாழ்க்கையிலும் கூட நம்ம இப்படிதான் இருக்கணும். நான் யோவான் ஸ்நானகன் பிறந்ததுல இருந்தே இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் பண்றதுலயே அவர் பிறந்திருக்காரு. அங்க அப்படிதான் எழுதியிருக்கு. அவர் வழியை ஆயத்த பண்றதுதான் அவர் பிறந்தது. இனி நீங்களும் நானுமே அப்படிதான். நம்மோட பிரதான விஷயமே வழியை ஆயத்தப்படுத்துறது. யாருக்காக? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக. முதல் வருகை இல்லை, 2வது வருகை. அது நான் வரேன். முதல் வருகையை பத்தி சொல்லிட்டார் ஆல்ரெடி யோவான் ஸ்நானகன். அவர் வரப்போறாரு, ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறக்க போறாரு, உங்களுக்கு வந்து ரட்சிப்பை தர போறாரு. ஆனா நம்ம அவர் மேல எடுத்துக்கொண்டப்பட்டார், திரும்ப வர போறாரு. இதை நான் சொல்றதுதான் இங்க இருக்கேன். நீங்களும் நானும் இதைத்தான் சொல்ல வேண்டும். யோவான் ஸ்நானகன் பத்தி இன்னொரு நல்ல ஒரு வசனம் இருக்கு. யோவான் 6:34. அவர் எப்படி இருந்தாரு, நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த யோவான் 6:34. மத்தேயு 11 இல்ல, எரிகிற விளக்காயின். சரி, பரவாயில்ல. மத்தேயு 14:4. மத்தேயு 14:4. ஏனெனில் நீர் அவரை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தார். எவ்வளவு தைரியமா பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு யோவானுங்க? ஏரோது. நீ தப்பு பண்ற. ஏரோது யாரு? ராஜா. நம்ம இப்ப போய் ஒரு மினிஸ்டர் கிட்ட போய் சொல்லிடுறீங்களா நீ தப்பு பண்ற, லஞ்சம் வாங்குறது? ஏரோது ராஜா. ராஜாட்ட போய் நேரா நின்று சொல்றாரு, நீ தப்பு பண்ற,
உன் மேல நியாயத்திற்கு வரப்போகுதுன்ட்டு 10:3-7 படிக்கும். எவ்வளவு உண்மையா அவர் சுவிசேஷத்தை சொல்லியிருக்காருன்னு தெரியும். நம்ம இப்ப யோவானை படுத்தி தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானத்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானத்தானம் கொடுப்பார். யோவான் தெளிவா என்ன சொல்றாருன்னா, நான் பாத்திரனே அல்ல, அவர் அவரை தானே மிகுந்த தாழ்மையாக பேசுகிறார். பவுலா இருக்கட்டும், பேதுரா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான். நம்ம அப்படி இருக்கோமா? இதை பத்தி தான் மேலும் பார்ப்போம். இப்ப திரும்ப மல்கியாக்கு வருவோம். திரும்ப அதே முதல் வசனம் திரும்ப படிங்க. முதல் வசனம், நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இப்போ இந்த முதல் வசனத்தை நீங்க மெதுவா படிச்சு பாத்தீங்கன்னா இங்க 3 காலங்கள் பத்தி பேசப்படுது. ஒரு காலம் கிடையாது, அது மல்கியா நடந்த காலமே கிடையாது. முதல் காலம் எதுங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் வார்த்தை இதோ, இதோனா இப்போ, கரெக்டுங்களா? இதுதான் மல்கியாவோட காலம், இது முதல் காலம். அடுத்தது அடுத்த இதை படிங்க. நான் என் தூதரை அனுப்புகிறேன். இந்த யோவான் எப்ப பிறக்கிறாரு? 400 வருஷம் கழிச்சு. அப்போ இது 2வது காலம். இப்போ கடைசி இதை படிங்க. வழியை ஆயத்தம் பண்ணுவான். கடைசியா இதோ அவன் எனக்கு முன்பாக போய், இல்ல இதுக்கப்புறம் இதெல்லாம் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ற காலம். இதுக்கப்புறம் கடைசியா ஒரு காலம் வருது பாருங்க. இதோ வருகிறார் என்று இதுதான் கடைசி வருகை. இந்த ஒரே வசனத்துல கிட்டத்தட்ட 2500 வருஷத்தை கவர் பண்ணிட்டாங்க. முதல்ல மல்கியால ஆரம்பிச்சு யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து காலத்துல சொல்லி இன்னைக்கு வருஷம் 2024 இந்த வருஷத்தை பத்தி அப்ப பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் வரல, அப்ப இந்த வருகையை குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே வசனத்துல 3 காலங்களை பத்தி பேசுறாங்க. ஏன் மல்கியா தீர்க்கதரிசியா இருக்கட்டும், தானியேல் தீர்க்கதரிசியா இருக்கட்டும், நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், காலங்களை பத்தி பேசவே மாட்டாங்க. இப்பதான் நடக்கும். இந்த மல்கியாவே இப்ப நடக்காதுப்பா, 400 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்னா இந்த மக்கள் கொஞ்சம் சமாதானம் ஆயிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஆனா அவங்க எங்கேயுமே இந்த காலத்துலதான் நடக்கும். தானியேல் தான் அவ்வளோ சொப்பனங்களை கண்டவர், அவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்னவர். ஆனா அவரே காலத்தை பத்தி பேசிக்க மாட்டார். அந்த ராஜாட்ட சொல்லும் போது அந்த ராஜா அந்த 5 பொருள்னால ஆன ஒரு சிலையை பாக்குறாரு. ஆனா இது எதுவுமே காலம் பத்தி இருக்காது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே அவர்களுக்கு ஒரு சொப்பனமாக தேவன் மூலியமா வெளிப்படுற ஒரு விஷயம். இதுல அவங்களுக்கு காலத்தை பத்தி தெரியவே தெரியாது. இப்ப நீங்க சிறுவாணி இல்ல ஊட்டி போயிருக்கும் போது நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, போகும்போது பாத்தீங்கன்னா மலைகள் இருக்கும், பாத்திருக்கீங்களா? நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம், தூரத்துல மலை இருக்கும். நீங்க மலையை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், மலை அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போதே தெரியும். ஆனா அந்த மலைக்கு கிட்ட போக உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கு பாத்தீங்கன்னா பல 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆனா நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படிங்க தெரியாது? பக்கத்துல தான். இந்த தீர்க்க தரிசனமும் அப்படிதான். இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து, இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுச்சு. அதனால அவங்களுக்கு அந்த காலம் பத்தி தெரியாது. அவங்களுக்கு இது நடக்கும்னு தெரியும், அந்த மலை இருக்குங்கிறது தெரியும். அப்ப மல்கியாவுக்குமே அதுதான் விஷயம். மல்கியா சொல்றாரு என்னன்னா 3 காலங்களை பத்தி அவர் சொல்றாரு. அவருக்கே தெரியுமான்னு தெரியல, அவர் தேவன் சொல்றது அப்படியே சொல்றாரு. ஆனா அவருக்கே இந்த காலங்களை பத்தி வெளிப்படுத்தல. தேவன் காலங்களை குறித்து அவர் வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் உங்கள் மனதை பார்க்கிறார். நான் ஒரு காலத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சரி இந்த மாசம் 30ஆம் தேதி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னா நீங்க 30 மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க, கரெக்டுங்களா? ஆனா நான் எப்ப தர போறேன்னு சொல்லாம விட்டுட்டேன்னா நீங்க எப்பவுமே ரெடியா இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு தடவை மெசேஜ் அனுப்பிங்க, அனுப்பி இது தரேன் அப்படின்னு. இதேதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான் இப்பதான் அப்படின்ட்டேன்னா நான் அதை மட்டும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அங்க தேவன் மீது இருக்கிற அன்பும் உடன்படிக்கையும் மறந்து போயிருக்கு. இது மனுஷ இயல்பு. தேவன் இதனாலேயே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையுமே காலத்தை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டார்.
இந்த காலத்துல தான்ப்பா நடக்க போகுது, உஷாரா இருந்துக்கோ. இது வரவே வராது. ஏனென்றால் அவர் அதை விரும்பவில்லை. எப்போதுமே என் மகன் மகள் ஆயத்தமா இருக்கும். அந்த 10 கன்னியை மாதிரி எப்போ அவங்க கல்யாணம் நடக்கும் தெரியுங்க. ரொம்ப சிம்பிள். அந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியும், மணவாளன் வரப்போறாருன்னு தெரியும், எப்போ வரப்போறாருன்னு தெரியாது. அதான் விஷயம். அவங்க ஞாயிற்றுக்கிழமை வருவாருன்னா சனிக்கிழமை வரைக்கும் ஜாலியா இருந்து ரெடி ஆயிருப்பாங்க. ஆனா அங்க எப்போ வரப்போறாருன்னு தெரியாதான் பெரிய விஷயம். அப்ப அந்த 5 பேர் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த செகண்ட் வந்தா கூட போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. மீதி 5 பேர் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க. இந்த அசால்ட்டு தான் நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னன்னா இது ரொம்ப சின்னதா நம்மளுக்குள்ள வரும். சும்மா ஒரு வாரம் போகாம இருக்கும் சபைக்கு, அப்புறம் மாசத்துக்கு ஒரு 2 நாள் போகும். நீங்க நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சின்னது அப்படியே பெருகும், நம்மளே அறியாம அது பெருகும். இதை தேவன் விரும்புவது. அதுதான் நம்ம தெளிவா சொல்றோம். அதனாலதான் அங்க காலத்தை பத்தி சொல்லவே இல்லை. தேவன் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம் என்பதை தான் அவர் விரும்புகிறார். என் மகன் எப்பவுமே என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கணும். கரெக்டுங்களா? சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நினைச்சா போதும், இல்லை நான் வரும்போது மட்டும் நினைச்சா போதுன்னு அவர் விரும்புவதே இல்லை. இயேசு கிறிஸ்து வரும் நாளில் நாம் ஆயத்தமாய் இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வர்றதுக்கு 10 செகண்டுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமாக இருந்தது. நல்லா யோசிச்சுக்கோங்க. கண்ணிமைக்கும் நேரம், கண்ணி இமைச்சிருக்கீங்களா? அந்த டைம் தான் எல்லாமே இதாகி போகுது. பூமியே 2வது ஒரு நட்சத்திரம் உழுதுங்கிறாங்க. நட்சத்திரம் வந்து ரொம்ப பெருசு. நீ இங்க இருந்து பார்க்கும்போது நட்சத்திரம் சின்னதாக தெரியும். நட்சத்திரம் வந்து இந்த சூரிய குடும்பத்தோட பெருசெல்லாம் இருக்காங்க. அது விழுந்துச்சுன்னா பூமி தாங்குமா? அந்த கண்ணிமைக்க நேரத்தில் விழுக போகுது. அப்போ அந்த கண்ணிமைக்க நேரத்துல நம்ம ரெடி ஆக முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் எப்பவுமே ரெடியா இருக்கும். இதைத்தான் நம்ம மல்கியா முதல் வசனத்துல தான் சொல்றாரு. இந்த முதல் வசனத்துக்கான அர்த்தம் இதுதான். 3 காலத்துல நடக்க போகுது. இந்த 3 காலம் எப்பன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியும். மல்கியாவே அதுதான் சொல்றாரு, எனக்குமே தெரியாதுப்பா, ஆனா இது நடக்க போகுது, நீ ரெடியா இருக்கு. 100 வருஷம் ஆயிடுச்சுன்னு நீ புலம்புற, ஆனா இன்னும் 2000 வருஷமா மக்கள் காத்திருக்க போறாங்க. 2024 வருஷமா இயேசு கிறிஸ்து செய்த அந்த சுவிசேஷத்தை நம்பி காத்துட்டு இருக்காங்க. உன்னையோட அவங்க இன்னும் காத்துட்டு இருக்கிறாங்க. நீ 100 வருஷத்துக்கே இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்ட. இத்தனைக்கும் அந்த மக்கள் நல்லா கேட்டுட்டுங்க, நேரடியா தேவனோட தொடர்பு இருக்கணும். நம்ம யாருமே தேவனோட தொடர்பு இல்லை, ஜபம் மூலமா இருக்கோம். ஆனா அவரோட சத்தத்தை யாரா கேட்டிருக்கோமா? யாருமே கேட்டது கிடையாது. கடைசியா சத்தம் வந்தது எங்க சத்தம் வந்துச்சு? தேவனுடைய சத்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் போது வந்த சத்தம் அமைதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சத்தம் யாருமே இங்க கேட்கல. அப்போ இந்த சத்தத்துக்கு நாம் ஆயத்தமா இருக்குது. இதைத்தான் அந்த முதல் வசனத்துல சொல்லுவோம். இப்ப திரும்ப மேல படிப்போம். திரும்ப 2வது வசனத்தை படிங்க. அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். 2வது வசனம். முதல் வசனத்துல இதுதான் நம்ம பார்த்தோம். இப்ப 2வது வசனத்துக்கு போவோம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புறப்படுகிறவனுடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை அப்படின்னா என்னங்க? பார்த்துருக்கீங்களா நீங்க? அதை நான் பார்த்துக்கிறேன். பழைய இந்த சுண்டக்காமுத்தூர்ல எங்க வீடு இருந்துச்சு. அங்க பக்கத்திலேயே வந்து இந்த தங்க ஆசாரியர்கள் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்க பக்கத்துல போகும்போதே அந்த நெருப்போட அந்த கந்தம் அப்படி இருக்கும். ஆனா அவங்க உட்கார்ந்து வேலை செய்வாங்க. அதுதான் புடமிடுகிறது. அந்த தங்கத்தை புடமிடுவாங்க. அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த லைங்க. வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும். யார் இது வண்ணாருடைய சவுக்காரம்? துவைக்கிறது, சோப்பு, துவைக்கிறதோட சோப்பு. அவர் வந்து நம்ம மனதை அலசி போடுவார். அதான் அங்க சொல்றாங்க. மன்னாருடைய சவுக்காரம்னா, மன்னார்னா லாண்ட்ரி. நம்ம இதுல சொல்லணும்னா லாண்ட்ரி. ஒரு ரொம்ப ஒரு எவ்வளவு பெரிய கரையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்து அதை அகற்றி போடுவார். அவர்கிட்ட இருக்கிற அந்த சுவிசேஷம் மூலியமா அவர் அந்த கரையை நம் மனதிலிருந்து எடுத்து போடுவார். அதான் சொல்றாரு. இப்ப மேல 3வது வசனத்தை படிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இந்த பொன்னை போலவும்னா தங்கத்தை போல, தங்கத்தை போல புடமிடுகிறது அப்படிங்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த வசனம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. தங்கத்தை ஏன் புடமிடுகிறாங்க கவனிச்சிருப்பீங்களா? தங்கத்தை எடுப்பாங்க, சரி தூசி துப்பட்டா இருந்துச்சுன்னா தொடச்சு இல்ல கழுவி ஏதாவது பண்ணியிருக்கலாம். நம்ம இந்த கீழே இருந்து ஏதாவது எடுத்தாலும் தங்கத்தை கீழே இருந்து தான் எடுக்கிறாங்க. தங்க சுரங்கம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஏன் தங்கத்தை புடமிடுறாங்க? பியூர் கோல்டு. ஏன் எப்படி பியூர் கோல்டு ஆகுது தங்கம்? தீயில வச்சோம்னா எப்படி உடனே பியூர் கோல்டு ஆகுது? இதுல என்ன விஷயம்னா, தங்கங்கிற உலோகம் நீங்க தீயில வச்சீங்கன்னாலும் அது 2000 டிகிரி வரைக்கும் அதுக்கு தாங்குற சக்தி இருக்கு, அதுக்கு உருகாது. ஆனா மற்ற கழிவுகள் எல்லாம் உருகி தங்கத்துக்கு மேல வந்துடும். நீங்க தங்கத்தை புடமிடுறத பார்த்துருந்தீங்கன்னா தெரியல, உங்களுக்கு கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஒரு சின்ன குழாய் மாதிரி வச்சுப்பாங்க, அதுல தங்கத்தை போட்டுருவாங்க, அடியில இருந்து திருத்தி அப்படி நெருக்குவாங்க. இந்த 2000 மேல போக மாட்டாங்க, ஏன்னா தங்கமே உருகி போயிருக்கு. அது அது போடுற அந்த தீ அந்த கந்தகத்துல இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் மேல வந்துடும். மேல வந்தோடனே இதை அப்படியே கழிச்சு விட்டு சுத்த தங்கத்தை மட்டும் எடுத்துருவாங்க. அதனாலதான் தங்கத்தை வந்து புடமிடுறாங்க. ஏன்னா தங்கத்துக்குள்ளேயே இருக்கும், அழுக்கு வெளியே இருக்காது, தங்கத்துக்கு உள்ள இருக்கும். வெளியே இருக்கிற ஆளுக்கெல்லாம் தொடச்சு எடுத்துறாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஆளுக்கு எப்படி எடுப்பீங்க? இப்படிதான் எடுத்தாங்க. உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் அதே தான், நமக்குள்ளதான் இருக்குது பிரச்சனை. இங்க என்னன்னா இந்த தங்கத்தை சுத்த தங்கமா ஆற்றும் போதுதான் அதோட மதிப்பு ஏறும். நீங்க கழிவு தங்கத்தை யாருமே வாங்க மாட்டாங்க, இதுல கலப்படம் இருக்கிற வாங்க மாட்டாங்க. சுத்த தங்கம் தான் ஆபரணமா மாறும். அப்போ இத பத்தி மத்தேயு சொல்றாரு பாருங்க. மத்தேயு 5:8 வசனம், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த நெருப்புல புடமிடுறதுங்கிறது என்னன்னா, நான் என் வாழ்க்கையில இருக்கிற நெருக்கம், கஷ்டம், பிரச்சனை, இத வந்து தேவன் அனுமதிக்கிறார். இதை தேவன் அனுமதிக்கிறதுனாலதான் நம்ம இந்த நெருக்கத்துல இருந்து எப்ப வெளியே வரோமோ நம்ம சுத்த தங்கம் ஆயிடும். ஏன்னா அந்த நெருக்கத்துல நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், நமக்குள்ள இருக்கிற கோபம், தேவையில்லாத குணம், கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வெளியே வந்துடும். இது அழகா யோபு சொல்றாரு பாருங்க. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏன் தேவன் தீயில புடமிடுறார் தங்கத்தை? யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். சோதித்த பின்னுக்கு பதிலாக நீங்க புடமிட்ட பின்னு கூட போட்டுக்கலாம், ரெண்டு ஒண்ணு. ஏன்னா அங்க பொண்ணுட்டாரு அப்படின்னா என்னன்னா தங்கம் தான். அப்போ உங்களை நெருப்பில் தேவன் அனுமதிக்கிறார். அதுவுமே எது வரைக்கும் அனுமதிக்கிறாருங்க? நாங்க முதல்ல சொன்னதான், தங்கத்துக்கு எத்தனை டிகிரி வரைக்கும் அளவு இருக்கு? அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களால தாங்குற சக்தியத்தான், உங்களால தாங்கக்கூடிய கஷ்டத்தை தான் தேவன் அனுமதிக்கிறார். அதுக்கு மேல இருந்தா நீங்க உடஞ்சிருவீங்கன்னு அவருக்கே தெரியும். அதை கூட நம்மளால தாங்க முடியலன்னா நம்மளால சுத்த தங்கம் ஆக முடியாது. இதுதான் தேவன் சொல்றது. நீ அந்த நெருப்புல உன்னை இடும்போதுதான் நீ சுத்தமான தங்கமா மாறுவ. நீ சுத்தமான தங்கமா மாறினாதான் எங்க நீ வந்து சேருவ? சபையில. அடுத்தது பரலோக ராஜ்யத்தை உன்னை நான் எப்படி எடுத்துக்க போறேன்? பொக்கிஷமா எடுத்துக்க போறேன். சாலமோன் ஞானி என்ன செஞ்சாருங்க? ஆலயம் கட்டணும்னு முடிவு பண்ணாலே ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? பொக்கிஷங்களை சேர்த்து வச்சாரு தேவனுக்கு. அது அழிவுள்ள ஆலயம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் அவர் பிளான் பண்ணது ஆலயத்துக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அவர் ரெடி பண்ணல. ஆலயம் கட்டுறதுக்கு இதுதான் பிளான் அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் பொக்கிஷ் தான் ரெடி பண்ணாரு. உங்களை என்னையே இப்ப அவர் ரெடி பண்றது என்னன்னா, சுத்தமான தங்கமா ஆக்குறது நம்ம ஒரு பொக்கிஷம். நம்மளை கொண்டு போய் அழகா வைக்க போறாரு பரலோக ராஜ்யத்துல. அதுக்கு நம்மளை ரெடி பண்ணா முதல்ல நம்மளை தீயில போட்டுதான் ஆகணும். நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான தீயில போட்டுதான் வேற வழியே கிடையாது. ஆனா அவர் தான் அதை பிடிச்சிருக்காரு. அவர் தான் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அவருக்கு தெரியும் எப்ப எடுக்கணும்னு. அவர் எடுக்கிற தருணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அனுமதிக்கணும். தேவன் பண்ற விஷயத்த அந்த தங்கம் எதிர்த்துருச்சுன்னா என்ன ஆயிருப்பாங்க? அது கலப்படமாவே இருந்திருக்கும். நான் என் மனதில் தேவனை அனுமதிக்கும் போது, அவர் செய்யற செய்கைகளை நான் திரும்ப இந்த மக்கள் மாதிரி கேள்வி கேட்காம அனுமதிக்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்கா சுத்த தங்கமா மாறிடுவேன். சுத்த தங்கம் ஆயிடுச்சுன்னா திரும்ப கலப்படம் ஆக மாட்டேன், அது உறுதி. நீங்க எப்பவுமே ஆவண தங்கம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதை கலப்படமே பண்ண மாட்டோம். அந்த தங்கத்துக்கு விலை அதே விலை தான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? விலை ஏறும், கம்மியே ஆகாது. இந்த தங்கத்தோட விலை 100 ரூபா கம்மியாகும், 1000 ரூபாய் ஏறும். அப்படிதான். அப்போ நீங்களும் நானும் இந்த சுத்த தங்கம் மாதிரி இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எங்க போக போறோம்? பொக்கிஷமா பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோம். சும்மா நம்ம போறது.
பரலோக ராஜ்யத்துக்கு போறோம்னு சொல்றான். நம்ம சும்மா போறோம். நம்மளை அவர் வந்து ஒரு தங்க பொக்கிஷமா கொண்டு போறாரு. அதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோம். இதுதான் நம்ம இங்க மல்கியா தீர்க்கதரிசி மூலியமா கத்துக்கிற 2வது பாடம். அவர் புடமிடுகிறார். ஆமா, அவர் நம்மளை தீயில தான் வைக்கிறாரு. அவர் கையில பிடிச்சுதான் தீயில வைக்கிறாரு, எடுக்க போறாரு. நம்ம சுத்த தங்கமா மாற போறோம். இதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசி சொல்றார். திரும்ப மேற்கொண்டு இதை நீதிமொழிகள்லையும் படிக்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை படிச்சுட்டு அடுத்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இது மேற்கொண்டு அடுத்ததுக்கு படிப்போம். இது இருந்துட்டு இப்ப திரும்ப மல்கியாக்கு திரும்பிக்கிங்க. மல்கியா 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் தேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இதைதான் நம்ம பார்த்தோம். இப்ப இதுக்கு அடுத்த 6ஆம் வசனத்தை படிப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். போதுமானது. இந்த லைன் மட்டும் திரும்பி படிங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அடுத்த வசனம். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என்ன சொல்றாரு? நான் கர்த்தர், நான் சொன்ன வார்த்தை மாற போறது. அது மாறி இருந்தா நான் வேற யாரையாவது தேர்ந்தெடுத்து போயிருப்பேன். உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நான் மாற்ற போறது இல்லை. நீ மனம் திரும்பி என்கிட்ட வர்ற வரைக்கும் நான் மாற்றவே போறது இல்லை. இதே தான் சொல்றாரு சங்கீதக்காரன் 102:27. சங்கீதம் 102:27. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஏசாயா 40:8. ஏசாயா 40:8. ஏசாயா 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. உபாகமம் எபிரேயர் 13:8. இது எல்லா வசனத்திலையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருந்ததினாலே தான் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சது. இந்த ஜனங்கள் மிகவும் முரட்டாட்டமான மக்களா இருந்தாங்க, வணங்கா கழுத்தா இருந்தாங்க. அவங்க கிட்ட பிரச்சனை மல்கியா வரைக்குமே அப்படிதான் இருந்திருக்காங்க. மல்கியா தான் கடைசி. அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் அமைதியான காலம். தேவன் அவர்கள்ட்ட தொடர்புலே இல்லை. அது வரைக்குமே அவங்க முரட்டாட்டமா தான் இருந்தாங்க. ஆனால் அவர் மாறாதவர். யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் இவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி, ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி அவர் இன்னமும் அப்படியே இருக்கிறார். இவங்க தான் முன்ன பின்ன போயிட்டே வந்துருக்காங்க. நம்மளும் அப்படிதான் முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டே இருக்கோம். ஆனா அவர் அங்கேயே தான் நிற்கிறார். இவர் மாறாதவராய் இருக்கிறதுனாலே தான் நாம் ரட்சிப்புக்கு உள்ளாகி. இந்த மல்கியால அவர் நினைச்சதா சொல்லியிருக்கலாம், நான் உலகத்தை அழிச்சிட்டு புதுசா உருவாக்க போறேன், எனக்கு தேவையே இல்லைன்னு இருக்கலாம். ஆனா அவர் பண்ணல. அவர் பெரிய ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. நான் மாறாதவர், நான் இதுதான் என் திட்டம், நான் செய்ய போறேன், நீ மாறு, இல்லாட்டி நிர்மூலமாயிடும். அதுதான் திரும்பவே நீங்க அந்த வசனத்துல படிக்கலாம். 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக. ஏன் அவர் மாறாதவரா இருக்கிறாரு? ஏன் அவர் நினைச்சதை மாத்தி இருக்கலாம்ல? யாராவது அவர் கேள்வி கேட்க முடியுமா? இப்ப நான் ஏதாவது பண்ணா எங்க அப்பா எனக்கு கேள்வி கேட்பாரு. ஆனா அவரை கேள்வி கேட்கறதுக்கு யாரு இருக்காரு? யோசிச்சிருக்கீங்களா? அவர் நினைச்சது அவர் எடுக்க முடியும். உலகத்தை அவர் தான் படிச்சாரு. இந்த உலகம் இல்லப்பா, இன்னொரு உலகம் நான் பட அப்படி அவர் சொன்னா போதும், ஒன்னும் அவரு செய்யலாம் வேண்டாம். ஏன் மாறல? ஏசாயா 55:10. ஏன் அவர் மாறல? ஏசாயா உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாங்கும்படிக்கு வாய்க்கும். அளவற்ற அன்பு. அவர் நம் அது வசனம் மாறிச்சிருந்தீங்க. அவர் நம் மீது கொண்ட அளவற்ற அன்பினால்தான் அவர் மாறாம இருக்கிறார். வேற எந்த காரணமே கிடையாது. அவர் கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவர் நினைச்சா நடக்காது எதுவுமே கிடையாது. ஆனா அவர் நம் மீது ரொம்ப அன்பு வச்சுட்டாரு. அதனாலேயே நம்மளை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதான் விஷயம். அங்க புரியுதுங்களா? அவர் நினைச்சதா மாறி இருக்கலாம். ஆனா அவர் யாருக்குமே பதில். ஆனா அவர் நம் மீது வைத்த அன்பினாலே அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு குழந்தை மாதிரி தான். ஒரு குழந்தை மேல இருக்கிற அன்பு, குழந்தைகிட்ட இருக்கிற அன்பு தான் அவர்கிட்ட இருக்கு. அது ரொம்ப ஒரு சுத்தமான அன்பு. நான் பார்க்குக்கு சில டைம் நான் பையனை விளாட கூப்பிட்டு போவோம். அப்போ என் வயசு பசங்க அந்த மாதிரி பசங்களும் வருவாங்க. வந்து அவங்க பசங்களே விளாட வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பையன் போவான். டெய்லியுமே ஏதாவது புது பசங்க வருவாங்க, இருப்பாங்க, தெரியாத முகங்களாக இருக்கும். இவன் போனோடனே அவங்களோட விளாட ஆரம்பிச்சிடுவான். அவன் பேர் என்ன எதுவும் அவன் கேட்டுக்க மாட்டான், இது பண்ணி மாட்டான், அவன் பாட்டு விளாட ஆரம்பிச்சிடுவான். ஆனால் நான் உட்காந்து நான் மட்டும் அமைதியாக உட்காந்துருப்பேன். அவன் அப்படி யாரோடையும் பேச மாட்டான். இதுதான் குழந்தைகளுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? அது ஒரு அளவற்ற அன்பு. அவங்களுக்கு வந்து யாரு கெட்டவங்க நல்லவங்க எல்லாம் தெரியாது. அது ஒரு அன்பு, அவ்வளவுதான். அது குழந்தைகிட்ட மட்டும்தான் அந்த அன்பு இருக்கும். நம்ம வளர வளர அந்த அன்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனா தேவன் இடத்துல அந்த அன்பு அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் அவர் நம்ம ஒட்டாத்தனமா இருந்தாலும் சரி, வணங்கா கழுத்தா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பாவம் பண்ணாலும் திரும்ப நம்ம இழுக்கத்தான் பாக்குறாரு. அவர் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறங்காட்டி தான் அவர் மாறாதவராயும் இருக்கிறார். ரோமர் 5:8 நாம் எப்படிப்பட்டது தெரிந்தும் கூட அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே ஒரு நிமிஷம். நாம் பாவிகளாய் இருக்கையில், அப்ப அவருக்கு தெரியும் நம்ம பாவியா தான் இருக்கோம்ட்டு, இருந்தும் கிறிஸ்துவை மறுக்க வைக்கிறார். மேல பாருங்க. கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மீது வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பை விளங்க பண்றார். அவ்வளவுதான். அதனாலதான் அவர் திரும்ப என்ன சொல்றாருன்னா, நான் மாறாதவர், என் வார்த்தை மாறப்போறது. அவர் வார்த்தை என்ன? நம் மனதில் போட்ட அந்த விதைதான் வார்த்தை. இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அது நம்ம மனசுல இருக்கதான் அவரோட குணாதிசயங்கள் நம்மள வளரும். அந்த வார்த்தை இல்லாம போச்சுன்னா நம்ம மாறிடும். இதுதான் அவர் அங்க திரும்பவுமே சொல்றாரு. இப்ப மேற்கொண்டு 2 தீமோத்தேயு 2:13 2 தீமோத்தேயு இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில் நாம் அவரோட கூட மருத்துவமானால் அவரோட கூட உழைத்தும் இருப்போம். 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மையில் இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தான் மறுதலிக்க மாட்டார். அவர் பொய்யும் சொல்ல மாட்டாரு, மாறவும் போறது கிடையாது. நம்ம தான் அது பண்றோம். ஆனாலும் நம்மளை இழுத்து கொண்டே இருக்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? என் வாழ்க்கையில இது அடிக்கடி இந்த இது நடக்கும். ஏதாவது தப்பு பண்ணுவேன், அது தெரிஞ்சிடும். தப்பு தான் நம்ம பண்ணிருக்கோம், ஏதாவது மாத்தி பண்ணிட்டோம், ஏதாவது பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். உடனே பயங்கரமா ஜபம் பண்ணுவேன். அப்படியே சாப்பிடாமலாம் சில நேரம் ஜபம் பண்ணிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாவே சாப்பிடக்கூடாது, ஜபம் பண்ணுவோம். இதுல இருந்து எப்படியாவது, அதாவது அந்த பாவத்தினால ஏதோ பிரச்சனை ஆயிருக்கும், அந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஜபம் பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு அந்த ஜபம் கேட்கப்பட்டதான்னு தெரியல. நம்ம உடனே என்ன எதிர்பார்ப்போம்னா, இது நடக்கல, அப்ப என் ஜபம் கேட்கப்படல. இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க தெரியல, நான் அனுபவிச்சிருக்கேன். உடனே நம்ம அந்த ரிசல்ட் எதிர்பார்ப்போம். நம்ம உழுந்துட்டோம், பிரச்சனையில ஆயிடுச்சு, அதனால அதுல இருந்து வெளிவர நம்ம ஜபம் பண்ணுவோம். ஆனா அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஒரு நாள் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம், ஒரு 4 நாளுக்கு மேல சரி ஓகே நம்ம கூட கடவுள் இல்லை போல டவுட்டே வந்து இத ஏசாயா எவ்வளவு அழகா சொல்றாருங்க. ஏசாயா 59:2. ஏசாயா 59. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இங்க என்ன பிரச்சனைனா, நான் பாவத்துல விழுந்தேன், அதனால எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு. நான் டக்குனு சுதாரிச்சுக்கிட்டு முதல்ல பாவத்துல இருந்து வெளியே வந்துருக்கணும்.
அதை விட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து அதே பாவத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா அங்க எதுவுமே நடக்க போறது. கரெக்டுங்களா? ஏசாயா அதான் சொல்றாரு, நீ பாவத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணினா என்ன நடக்க போகுது? நீ அந்த பாவத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அப்பா என்னை இருந்து காப்பாத்துங்க, நான் உபவாசம் பண்றேன், இதெல்லாம் பண்றேன், ஆனா நடக்க மாட்டேங்குது. இங்க பிரச்சனை ஏசாயா தெளிவா என்ன சொல்றாருன்னா, நீ பாவத்திலே அதான் தான் அவர் நிர்மூலமாகிறத பத்தி சொல்றாரு. நீ பாவத்திலே இருக்கப்பா, முதல்ல அதை விடு. ஒன்னா அதை விடு, இல்லை என்னைய விடு. நீ ரெண்டத்தையும் பிடிக்கிறதுக்கு எதிர்பார்க்கற. நீ ஜெபம் பண்ற, சர்ச்சுக்கு வர, எல்லாம் கரெக்ட். ஆனா பாவத்தை பிடிச்சிட்டு நீ சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஏசாயா அதான் சொல்றாரு, நீ பாவம் தான் அவரை வளர்க்குது, ஒரு நடுவினை, ஒரு பிரிவினை உண்டாக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்துவோட பிதா ரொம்ப க்ளோஸா டிராவல் பண்ணார். அவர் இருந்த அந்த 3.5 வருஷம் ஒரே ஒரு இடத்துல அவர் மறைச்சிட்டாரு. எப்போ? அது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, மறைஞ்சாரு. ஏன் மறைஞ்சாரு? அப்பதான் அவர் ரொம்ப மிக உயரத்துல இருக்காரு, தொங்குறாரு, சாக போறான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல மறைஞ்சாரு. நீங்க அந்த வசனமே இருக்கு. ஏன் மறையிறாரு? அந்த இடத்துல தான் இருந்திருக்கும் கூட. இப்ப என் பையன் சாக போறானா நான் கூட இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துக்கு தெரியுது அவர் மறைஞ்சிட்டாருன்னு. உலகத்தின் மொத்த பாவமே இயேசு கிறிஸ்துவால போயிடுச்சு. அவர் பாவமற்றவர், அவரால் நான் சொந்த பிள்ளையே பார்க்க முடியல, அவர் மறைஞ்சிடறாரு. அந்த உலகத்தின் மொத்த பாவம் உள்ள இறங்கிருச்சு. அப்ப பாவம் இறங்கினாலே தேவன் மறைச்சிடுவார். ஏன்னா அவர் பாவமற்றவர். அவர்னால இயேசு கிறிஸ்துவா இருந்தா கூட இருக்க முடியல. அதுதான் அந்த விஷயம். நீ நல்லா கவனிச்சு பாருங்க, மறைஞ்சிடறாரு. அந்த ஒரு செகண்ட் அவர் இறக்கிற தவிர மறைஞ்சிடும். ஏன்னா உலகத்து மொத்த பாவம் வந்துருச்சு, ஆணி அடிச்சு அவர் அந்த பாவத்தை கழுவுறாரு. அந்த ப்ராசஸ்ல இதான் கூட இல்லை, அங்க மறைஞ்சிடறாரு. தேவனால பாவத்தோட இருக்கிற மக்களோட இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் இப்படிதான். நம்ம சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், பாவம் பாவம் தான். இதுல வந்து நான் சரி என்ன சின்ன போய் சொல்லியிருப்பேன், லேட்டா வந்தேன், நான் ஆஃபீஸ்க்கு மீட்டிங் ஏதாவது லேட்டா போனா போய் சொல்லுவேன். இந்த மாதிரி டிராவல்ல இருந்தேன், நான் வீட்லயே தான் இருந்திருக்கேன், கார்ல போயிட்டு வந்தேன், லேட் ஆயிடுச்சு. எல்லாமே பாவம் தான். அந்த சின்ன பாவம் பெரிய பாவம் பாவத்துல நீ பைபிள்ல பாருங்க, சின்ன பாவம் ஒண்ணு இருக்கவே இருக்காது. இது சின்ன பாவம்பா, இது பெரிய பாவம்பா அப்படின்லாம் இருக்காது. பொய்யர், விபச்சாரக்காரர், பொய்யர் வந்துருவாங்க ஃபர்ஸ்டே. அப்போ நம் மனதை சுத்திகரிக்க வேண்டும். நான் ஞானஸ்தானம் பெற்றேன், இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், சபையில வந்துட்டேன், ஆனா நான் உடனே எதிர்பார்க்கிறேன் பெரிய ரட்சிப்பு, பெரிய ஐஸ்வர்யம் உடனே நடக்கணும். இல்ல நான் இந்த சபைக்குள்ள வந்ததுக்கான காரணம் ஏதாவது ஒண்ணு நான் உடனே நடக்கணும், நடக்காது. ஏன்னா முதல்ல நான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். அதுக்கு தேவனை அனுமதிக்கும். அவர் என்னை புடமிடுறதே அனுமதிக்கணும். அங்க நான் அதையவே அனுமதிக்காம என் பாவத்திலே தங்கத்துக்குள்ள கலப்படம் இருந்துச்சுன்னா அது போகவே போகாது. அதைத்தான் இங்க திரும்ப சொல்றாரு, மல்கியாக்கே திரும்பவும் கடைசியா அவர் அதான் சொல்றாரு, நான் மாறாதவர். திரும்ப அந்த வசனத்தை திரும்ப படிங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அதுதான் அவர் சொல்றாரு, நம்ம பாவத்துல இருந்தோம்னா அது நிர்மூலமாகிற வரைக்கும் நீங்க நிர்மூலம் ஆயிருவீங்க. நீங்க அங்க இருந்து நகர்ந்தீங்கன்னா தான் தேவனோட ஒரு ஐக்கியத்துக்கு வர முடியும், ஒரு உடன்படிக்கைக்கு வர முடியும். நான் பாவத்திலே உட்கார்ந்து உபவாசம் ஜெபம் பண்ணா பிரயோஜனமே இல்லை. தானியல் ஒரு ஜெபம் பண்ணார், நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அவர் ஒரு விதமான உபவாசம் இருந்தார். வெறும் பயிரும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உயிர்வாங்க, ஒரு விதமான ஒரு உபவாசம். ஆனா அவர் பாவத்துல இல்லை, அவர் ஒதுங்கி நின்றார். அவரோட ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்க தேவதூதன் அனுப்பிச்சிருப்பாரு. அவர் அதையும் தேவதூதனே சொல்லுவார், நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன்ப்பா, வர்ற வழியில ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதையும் சொல்லுவார். அது ஒரு பெரிய சம்பவம், பின்னாடி பார்ப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க கேட்டுருச்சுன்னா நீங்கள் சுத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம காத்துறது என்னன்னா, நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்டதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தேவத்தை பிரச்சனை இருக்கு. அவர் ஏற்ற நேரத்துல ஏற்றதை செய்யறது, அவருக்கு தெரியும் எந்த டைம்ல எது செய்யணும். ஆனா நம் பாவத்திலிருந்து நம் ஒதுங்கி இருந்தாலே போதும். இப்ப அடுத்தது படிப்போம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று வேலைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்தது பாவம். இந்த பாவத்துல இருந்தா ஏன் என் ஜெபம் கேட்க மாட்டேங்கிறது பார்த்தோம். மூணாவது ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. நீங்க இந்த மல்கியா ஃபுல்லாவே படிச்சீங்கன்னா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? அவர் சொல்லுவாரு,
நீ என்னை சேவிக்கல, நீ நீ கொடுத்த காணிக்கை கரெக்டா இல்லை. இவங்க உடனே திரும்ப என்ன சொல்லுவாங்க? எதனால நாங்க பண்ணோம்? இதுக்கு காரணம் என்னன்னா பெருமை. அவங்களுக்குள்ள இருந்த பெருமை என்னன்னா, நான் இஸ்ரவேலன், பெரிய ஜாதி, எனக்கு தேவன் நேரா பேசிட்டு இருக்கிறாரு, அதனால நான் பெருமையில இருக்கேன். இந்த பெருமை அவர்கள் தேவனிடத்தில் நெருங்குவதே தடுத்துருச்சு. பாவம் எப்படி தடுத்ததோ பெருமையும் ஒரு விதத்தில் தேவனிடத்தில் நெருங்குவதே தடுக்கும். அதனால யோவான் நாங்க சொல்றாரு, அவரோட பாத ரச்சைனா என்ன தெரியும்? செருப்பை கழட்ட போய் நான் தகுதியில, யோவான் செருப்பு கழட்ட தகுதியிலன்னா அப்ப நம்ம அவ்வளோ தாழ்மையா அவர் இருந்திருக்காரு. இங்க பெருமை இருந்தால் நாம் தேவனிடத்தில் நெருங்குவது கடினம். அதுதான் அந்த திரும்ப மார்க்கு 7:21-23 இந்த பெருமை இருந்ததுக்கு இந்த பெருமை இருந்த ஒரு முதல் ஆள் யாருங்க? சாத்தான். சாத்தான்ட்ட ஃபர்ஸ்ட் பாவம் இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கேப்ரியல் தூதருக்கு சமமான ஒரு தூதன் சாத்தான் தான். ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒரே பிரச்சனை, பெருமைப்பட்டான். அவன் பாவம் பண்ணான், பெருமைப்பட்டான். என்னால எல்லாம் முடியும், நான் தான் சௌந்தர்யம், அழகுள்ளவன், எனக்கு எல்லா அதிகாரமும் தேவன் கொடுத்துட்டான். அவன் பெருமைப்பட்ட அடுத்த செகண்ட் நின்றுட்டான். படிக்கலாம் மார்க்கு 7:21-23. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்த பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். சேர்ந்துச்சுங்களா அந்த லிஸ்ட்ல? அந்த லிஸ்ட்ல எது வந்துச்சுங்க? பெருமை வந்துருச்சு. இந்த பெருமை இருந்தாவே இந்த மல்கியா ஃபுல்லாவே அந்த மக்கள் ரொம்ப பெருமையா இருந்துட்டாங்க. இதுவே தேவனிடத்துல இருந்து அவங்க ஒதுங்கிற காரணம் ஆயிப்போச்சு. அவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம தான் தேவன்கிட்ட நேரம், நம்ம தீர்க்கதரிசி வந்துகிட்டே இருக்கிறாங்க, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா, அவங்க பாபிலோன்ல இருந்து கிளம்பி வந்தோடனே சகரியா வராரு, மல்கியா வராரு, உபதியா வராரு, வந்துகிட்டே இருக்கிறாங்க. தேவனோட வாக்கியத்தை சொல்லிட்டே இருக்காங்க. இவன் என்ன நினைச்சாங்க, நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அதான் வந்துகிட்டே இருக்காரு, வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, மல்கியாவோட அங்க நிக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியல. மல்கியோட நின்றதும் இதுக்கப்புறம் 400 வருஷம் எதுவுமே ஆக போகிறது இல்லைன்னு அந்த மக்களுக்கு தெரியாம போச்சு. காரணம் அவங்க ரொம்ப பெருமையில இருந்துட்டாங்க. இந்த பெருமை வந்தாவே என்ன ஆகுங்கிறத பாருங்களேன். சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருப்பாரு, நீதிமொழிகள் 15:33. நீதிமொழிகள் 15:15. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது நீதிமொழிகள் 11:12 படிச்சிருங்க. அதிகட்டவன் திறனை அவமதிக்கிறான், புத்திமான் தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடை. நீங்க என்னைக்கே மனத்தாழ்மையா இருக்கிறீங்களோ அன்னைக்கே உயர்த்தப்படுவீங்க. ரொம்ப சிம்பிளான உதாரணம், தேவன் அந்த 12 கோத்திரத்துல யாரை தேர்ந்தெடுத்தார்? வச்சதே ரொம்ப சிறிய குடும்பத்துல இருந்து, சிறிய ஊர்ல இருந்து வந்தவரை தான் தேர்ந்தெடுத்தார். நீங்க என்னைக்கு தாழ்மையா இருக்கிறீங்களோ அன்னைக்கே தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த ஜனத்துல இருக்கிற அந்த தாழ்மை இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த தாழ்மை இல்லாம அவங்க பெருமை பட்டம் காட்டியே அவங்க தேவனிடத்துல இருந்து ஒதுங்கி வந்துட்டாங்க. சங்கீதம் 12:15. சங்கீதம் 12:15. 15:31-32. சரி, 19:20. 19:20. சங்கீதம் 19:20. இல்லையா? சரி, இப்ப நம்ம கிட்டயும் அந்த தாழ்மை இருக்கா? ஒண்ணு இல்ல, நம்ம சபையில இருக்கோம், யாராவது வந்து நம்ம கிட்ட ஏதாவது சொல்றாங்க, நீங்க இதை கொஞ்சம் மாத்திக்கிங்க, நம்ம மனசு உடனே அதை கேட்குங்களா? நம்ம கேட்கிறோமா? முதல்ல என்ன சொல்றது, இவெல்லாம் சொல்ல வந்துட்டான். நானும் அப்படிதான், நானுமே இந்த சிந்தனைகள்லாம் எனக்குள்ள வரும். ஆனா என்னைக்கு ஒரு சகோதரன் சகோதரி யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நம்ம குறைகளை சொல்றாங்களோ, நம்ம அதை கேட்டு அதை திருத்திக்கிறோமோ, அப்பதான் நம்ம முன்னேறும். அந்த
கேட்கிற திறன் எப்ப வரும்னா இந்த பெருமை இல்லாத போது தான் வரும். நம்ம கிட்ட அந்த ஈகோவோ பெருமையோ, ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க ப்ரைடு அப்படிங்கும். ப்ரைடுனா பெருமை. இந்த பெருமை இருந்தாவே நம்ம மற்றவங்க பேச கேட்கவே மாட்டோம். தேவன் மற்றவர்கள் மூலியமா உங்களுக்கு உபதேசம் செய்வார். தேவன் நேராக பேச மாட்டார். அந்த காலம் முடிஞ்சிருச்சு. தேவன் மற்றவங்க மூலியமா தான் பேசுறாரு. அந்த பேசுற விஷயத்தை நம்ம கேட்கணும்னா நம்ம இடத்துல இந்த பெருமை இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம இத 14ஆம் வசனத்துல படிப்போம். 3:14. நேர காரணமா நான் சீக்கிரம் போறேன். 3:14. இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் பாவம், பெருமை. இப்ப மூணாவதா ஒண்ணு பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். இதுக்கு முன்னாடி 13. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னை பேசினோம் என்கிறீர்கள். என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுற பேச்சு அதானே. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, அவங்க விரோதமாய் தேவனுக்கு பேசினார்கள். ஏன் பேசினார்கள் என்றால் அவர்கள் மனதில் தேவன் இல்லை. அதான் விஷயம். அவங்க கோயில் கட்டினாங்க, சொன்னபடியே கோயில் கட்டினாங்க, சொன்னபடியே தசமம் வாங்க கொடுத்தாங்க, சொன்னபடியே எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் முழு மனதோடு செய்யணும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல இதை நம்ம படிச்சோம். போன வாரத்துல நம்ம போன வாட்டி பார்க்கும்போது குருடான விஷயத்தையும் கெட்டு போனதையும் தசமபாகமா வந்து கொடுத்தாங்க. முழு மனதோடு செய்யாததுனால் அவர்கள் கோபமா இருந்தாங்க தேவன் மீது. அதனால அவனால முழு மனசா செய்ய முடியல. ஆனா செய்யாமே இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை. நாமும் அப்படிதான். நம்மளால அதை செய்யாம இருக்க முடியாது. நம்ம சபைக்கெல்லாம் வந்துருவோம். ஆனா இங்க உட்கார்ந்து முழு மனசோட உட்கார்றோம். இதுதான் 3வது கேள்வி தேவன் நம்ம இடத்துல கேட்கிறார். நீ பாவத்துல இருந்து வெளியே வந்துட்ட, பெருமையில இருந்து வெளியே வந்துட்ட, தாழ்மையா இருக்க. ஆனா என்னை சேவிக்கிற இந்த 2 மணி நேரம் முழு மனதோடு செய்கிறார். இந்த முழு மனதோடு செய்யவில்லை என்றால் அந்த ஆராதனைக்கு அர்த்தமே இல்லாம போகும். கரெக்டுங்களா? இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா இங்க உட்கார்றதுக்கு அர்த்தமே இல்லை. மத்தேயு 22:37. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 30:2. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். இவங்க இந்த 100 வருஷமும் எப்படி இருந்திருக்காங்க? முழு இருதயத்தோட இல்லாங்க. அங்க முழு இருதயத்தோட இருந்திருந்தா இவங்க எதிர்பார்த்தது நடந்துருக்கும். அங்க அவங்க கட்டினாங்க, போனாங்க, வந்தாங்க, அவ்வளவுதான். அங்க முழு இருதயத்தோட இல்லாதங்காட்டி இவர்கள் நினைத்தது எதுவுமே நடக்கல. இப்போ இந்த முழு இருதயத்தோட இல்லாததுனாலே 1 தீமோத்தேயு 6:6 படிங்க. இந்த முழு இருதயத்தோட இருந்ததுனால் என்ன நடந்திருக்கு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் அந்த வசனம் மாறிடுச்சு நினைக்கிறேன். அது படிக்க அது என்ன? ரோஸ் என்கிற படத்துடைய தேவ பக்தியை மிகுந்த ஆதாரம். எப்படி வரும்? சரி, ஓகே, நான் அதை எடுத்து பின்னாடி நான் சொல்றேன். இப்ப அடுத்தது 15ஆம் வசனம் படிங்க. அப்படியே மதியல 15ஆம் வசனம். இப்போதும் இப்ப இது 4வது காரியம். 3 காரியம் பார்த்துப்போம். மல்கியால இருந்து இந்த அதிகாரத்துல இருந்து 4வது காரியம். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை வரிசை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறது. போதுமானது. இதை நம்மளும் செய்யறோம். கரெக்டுங்களா? அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் தப்பு பண்றான், கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான், நான் சந்தோஷமா இருக்கான். நான் தேவனுக்குள்ள இருக்கேன், வாரம் சர்ச்சுக்கு வரேன்,
என்னோட ஆஃபீஸ்ல இது நடந்திருக்கு. என் கூட சக மேனேஜர் தான். அவன் பார்த்தீங்கன்னா மற்றவன் என்ன பண்ணுறானே பார்த்துட்டு இருப்பான், பார்த்து மேலே சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் வேலையே தான். அவன் அதனாலே அடுத்து போயிட்டே இருக்கான். நானே யோசிச்சிருக்கேன், என்னடா மற்றவன் பற்றி போட்டு கொடுத்தே மேலே போயிட்டான். இது நம்ம உலக விஷயத்துல இது கண்டிப்பா நடக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கும், நம்ம கூட வேலை செய்யறது நடக்கும். நம்மளுக்கே தோணும் அவன் பண்றதுதான் கரெக்டா அப்போ. ஆனால் இதுக்கான முழு அர்த்தம் நீங்க சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நேர காரணமா டக்குன்னு படிச்சதா சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 12ல இருந்து இருக்கு. நம்ம ஏன் அடுத்தவங்களை பார்க்க கூடாது? இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆசையை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாக பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதுவரைக்கும் என்ன யாரு சொல்றாருன்னு சாலமோன் ஞானியே சொல்றாரு. நான் இப்படி எல்லாம் பேசியிருந்தேன்னா அவர் பேசியிருந்தா அடுத்தது இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். அவரே யோசிச்சு பார்த்திருக்கிறாரு. நானும் யோசிச்ச மாதிரி தான் அவரும் யோசிச்சிருப்பாரு போல. மேல படிங்க. நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சதுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்படுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். எத்தனை நிமிஷத்துல ஆவாங்க? ஒரு நிமிஷத்துக்கு. அவ்வளவுதான். ஏன்னா தேவன் அவர்களுக்கான நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறார். நீ அவர்களை பார்க்காத. இந்த மக்கள் அப்படிதான் பண்ணிட்டாங்க. சுத்தி இருக்கீங்களா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரை சுத்தி மேற்க ஒரு நாடு இருந்துச்சு, கிழக்க ஒரு நாடு இருந்துச்சு. இவங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நீ மற்றவங்களை பார்க்காத. அது என்னோட இது. நான் நியாயம் தீர்க்க போறேன். எத்தனை நிமிஷத்துல நியாயம் தீர்க்க போறேன்? ஒரு நிமிஷத்துல அவன் வந்து போறான். நீ உன் வழியை மட்டும் செவ்வாய்ப்படுத்து. நீ சுத்தமான தங்கமா இரு போதும். அடுத்தது வெள்ளியா தங்கமா அடுத்தது என்ன இருக்குங்கிறத நீ பார்க்க வேண்டாம். அதுதான் அந்த வசனத்துல ஆகா சொல்லுது. மல்கியால சொல்றதுக்கு வசனத்துக்கான பதில் சங்கீதக்காரன் அங்கேயே கொடுத்துட்டாரு. நீ யோசிக்காத. நான் யோசிச்சுதான் இதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷத்துல அவன் முழுக போறான். சரி, அடுத்தது போயிடுவோம். அடுத்தது 16ஆம் வசனத்துக்கு கடைசிக்கு வந்துட்டோம். மல்கியாக்கு முடிச்சிடுறேன். 16ஆம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவுலையும் ஒரு சில ஜனம் இருந்திருக்கிறாங்க. தேவனுக்கு பயந்து நடந்த மக்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி இந்த உலகம் முழுவதும் இருக்கிற விஷயத்துல இருந்து நம்ம தள்ளி ஒதுங்கி இருக்கிற காரணம் நாம் தேவனுக்கு பயந்து இருக்கோம். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சுருக்குன்னு ஒரு தோணும். அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறோம். ஏன்னா நம்ம தேவன் அடதியில இருக்கிறவங்க தான் தோணுது. உலகத்தில் தோணாது. இந்த பயம் அந்த மக்கள் இடத்துல இருந்து அவங்க அந்த மாதிரி ஒரு மக்கள் இருந்திருக்காங்க. நோவா காலத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் இருந்திருக்காங்க. நோவால இருந்து நோவா ஒரு குழு மட்டும் தான் பயந்துட்டு இருந்தது. உலகமே அழிஞ்சிச்சா நோவா காப்பாற்றப்பட்டது. நீங்களும் நானும் இந்த பேழைக்குள்ள இருக்கோம். இந்த பேழைங்கிறது இந்த சபை தான். இந்த சபைக்குள்ள தேவனுக்கு பயந்து இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நடக்கணும். அதை தாண்டி போயிட்டோம்னா மாட்டிக்கும். இங்க அதுதான் சொல்றாரு. மேல படிங்க. அவங்க ஒன்றாய் பேசினார்கள் இருக்கு. ஆனா எதை பத்தி பேசினாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று இங்க நிறுத்துவோம். இங்க நம்ம முதல்ல பார்த்த அந்த பொக்கிஷம் யாரு? நம்ம அந்த பொக்கிஷத்தை அவர் எப்படி சேர்த்துறாருங்க? சம்பத்தா சேர்த்துறாரு. அதாவது எல்லாத்தையும் சேர்த்துற நாள். எந்த நாள்? நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எல்லாத்தையும் ஒன்னா எப்படி சேர்த்துறாருங்க? அவரோட சம்பத்தா சேர்த்துறாரு. மேல படிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் முன்னாடி ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரன் இருக்கும். ஊழியக்காரன் இருக்காரு. நீங்க நல்லா படிச்சு பாருங்க திரும்ப. அவர் நம்மளை எப்படி பாக்குறார்?
தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரன். நீங்க பாவத்துல இருந்து ஒதுங்கி பெருமையில இருந்து ஒதுங்கி தேவனுக்கு பயந்து நடக்கும் போது கடைசியா அவர் பதில் சொல்லிட்டாரு. உன்னை நான் என் குமாரன் மாதிரி பாத்துக்க போறேன். இதை நான் எப்படி காட்ட போறேன்? கடாட்சின்னா என்ன? காட்டுறது. நான் மற்றவங்களுக்கும் உனக்கும் நான் காட்ட போறேன். படிங்க மேல. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அதாவது 14வது வசனத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு இங்க பதில் வந்துருச்சு. நான் உன்னை என் சம்பத்தா பொக்கிஷமா எடுத்து மற்றவங்களை பார்க்கிற மாதிரி உன்னை எடுத்துக்க போறேன். நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அதனால் தேவனுக்கு பயந்து 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 2024 வருஷம் ஆனாலும் நான் சொன்னதுதான் நடக்க போறதுதான். பயந்து மட்டும் இரு. கடைசியா 4ஆம் அதிகாரத்தை பார்த்து முடிச்சிருவோம். நேரம் ஆயிடுச்சு தெரியும், நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். முதல் வசனத்தை படிங்க. இதோ சூளையை போல இருக்கிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும். இது கடைசி வருகை. நியாயத்திற்கு படி. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் குறும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை குற்றளிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் ஒப்பையையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேல படிங்க, படிச்சு முடிச்சிருவோம். அப்புறம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நம்மை பற்றி தான் அங்க சொல்றது. நீங்கள் பயந்து இருந்தீர்களா என்ன நடக்கும்னு சொல்றாரு. படிங்க. பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த நீதியின் சூரியன்? அவர் நம்மளை எப்படி அடக்காக்குறாருன்னு பாருங்க. அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கட்டுகளைப் போல வளருவீர்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி. கொழுத்தனா நம்ம உடல் ஆவிக்குரிய வளர்ச்சி. மேல படிங்க. துன்மார்க்கரை மதிப்பீர்கள், மிதிப்பீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 4:14 படிங்க. இந்த வசனத்தை அப்படியே மேற்கோள் வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 4:14 படிங்க. நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருங்கிறது தெரியும். சீக்கிரம் முடிச்சிடுறேன். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். இல்ல ஆதியாகமம் 4:14 உன்னை மிதிப்பேன் சர்பத்தின் உன் சர்ப 1:14 ஒரு நிமிஷம். 3:14 அவர் ஸ்திரீயை நோக்கி கர்ப்பவதியை 15 படிச்சு 15 நேரம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னிற்கும் அவர்களுக்கும் பகை உண்டாகவே அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு? நம்மளும் என்ன பண்ணுவோம்? இப்ப திரும்ப அந்த வசனத்தை படிங்க. மல்கியா 3:4 மிதிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நீங்க ஒரே தான் செய்ய போறீங்க. துன்மார்க்கரை அவர் சாத்தானை எப்படி உள்ளங்கால மிதிச்சாரோ நீங்களும் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். எப்பொழுது? நியாயத்தீர்ப்பின் நாள் வரைக்கும் நீங்க நானும் தேவனுக்கு பயந்து நடக்கும் போது இது நடக்கும். இது அவர் சொல்ற வார்த்தை, மாறப்போறது. இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளணும். ஒரு விஷயம் என்னன்னா, நான் சீக்கிரம் முடியும் போது நாம் தேவனுக்கு பயந்து நடந்தால் அவர் நம்மை இந்த மாதிரி ஒரு சேட்டையின் கீழ் நியாயத்தீர்ப்பின் நாள்ல கொண்டு போவார். கடைசியா வசனத்தை படிப்போம். 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் படிச்சுங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே இது நியாயத்தீர்ப்பு நாள் வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடிக்கு அவள் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்திற்கும் கொண்டுவார். இதோட முடிக்கிறார் மல்கியா. கடைசியா யார் இந்த எலியா தீர்க்கதரிசிங்கிறது? யோவான். மத்தேயு 16:14 முடிச்சதா? இந்த எலியா யாரு? அவங்க ஆரம்பிக்கும் போது எலியா பத்தி ஆரம்பிச்சாரு, கடைசியா முடிக்கும் போது எலியா பத்தி சொல்லி முடிக்கிறாரு. மத்தேயு 16:14.
சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, இல்ல அது இல்ல. அதற்கு அவர்கள், சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் அது இல்ல. லூக்கா 1:17 படிங்க. அவன் எலியாவின் ஆவியை கொண்டிருப்பான். இதாக்கூடிய சரி பரவாயில்ல. அந்த வசனத்துல யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை கொண்டிருப்பார் இருப்பாங்க. கடைசியா முடிக்கும் போது மல்கியா என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, ஆயத்தப்படும்படியாக அவருடைய எஜாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அதேதான் மல்கியால சொன்ன அதேதான் திரும்பி இங்க வரும். யோவான் ஸ்நானகனை பத்தி தான் முடிக்கிறாரு. திரும்ப தேவன் ஒரு விஷயத்தை தெளிவா என்ன சொல்றாருன்னா, நியாய தீர்ப்பு நாள் வர்றதுக்குள்ள நீ ரெடி ஆயிடும். அது எப்ப வருங்கிறது தேவனை தவிர யாரும் அறிய மாட்டாங்க. நாம் நம் பாவத்தை விட்டு ஒதுங்கி நம்மை நாமே தாழ்மைப்படுத்தி ஆயத்தமாய் இருப்போமானால் இந்த நியாய தீர்ப்பு நாள் நாம் பொக்கிஷமாக சுத்த தங்கமாக பரலோக ராஜ்யத்தை அடைவோம். நீ நல்லா ஒரு கடைசியா ஒரு விஷயத்தை நான் சொல்லி இதை முடிக்கிறேன். இந்த கடைசி வசனத்தை, பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனத்தை ஒரு வாட்டி படிங்க. பழைய ஏற்பாடு மல்கியா 4:6. நான் வந்து பூமியில் அந்தகாரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்திற்கும் திரும்புவார். நான் வந்து பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடிக்கு ஒரு எச்சரிக்கை. இப்ப புதிய ஏற்பாட்டோட கடைசி வசனத்தை படிங்க. 2 வசனத்துக்குள்ள வித்தியாசம் மட்டும் பாருங்க. வெளிப்படுத்தல் 22-21 கடைசி வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும். அங்க எச்சரிப்பு, இங்க கிருபை. இயேசு கிறிஸ்து இந்த கிருபையை கொண்டு வந்துட்டார். அவங்களுக்கு அங்க முடியும் போது எச்சரிப்போட முடிஞ்சு, இங்க புதிய ஏற்பாடு முடியும் போது கிருபையோட முடிஞ்சு. நம்ம அந்த கிருபையில தான் இருக்கோம். நம்ம இந்த கிருபையை பற்றி கொண்டோம்னாவே போதும். எப்போன்னு தெரியாது, அவங்களுக்கும் தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியல, மல்கியா கடைசி, இதுக்கப்புறம் யார் வரப்போறது இல்லைன்னு தெரியல. நமக்கும் இது தெரிய போறது இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசியா இருக்கலாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பரலோகத்துல இருக்கலாம், தெரியாது. யாருக்குமே இங்க தெரிய போறது. நம்ம வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாருன்னா தெரிய போறது இல்லை. இந்த வாரம் இங்க மிஸ் பண்ணவங்களுக்கு முடிஞ்சு. நாம் ஆயத்தமா இருப்போம். திரும்பவும் நான் அதை சொல்லி முடிக்கிறேன். நாம் ஆயத்தமா இருப்போம். அவர் வருகை சமீபமா இருக்கிறது. எப்போ இருக்கிறதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இந்த வசனத்தை தேவன் தந்ததற்காக நன்றி. பொறுமையாக கேட்கும் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.